வணக்கம். குட் நியூஸ், பேட் நியூஸ். சே, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் வரும். பாவம் அந்த மனுஷன் நினைக்கிறப்ப அந்த மனசு வலிக்குது. விஜயனா, உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு, கர்வமா இருக்கு, ஆணவமா இருக்கு, ஒழுக்க கேடா இருக்குது, அது ஒழுக்கமா இருக்கு. அந்த மனுஷன் மாதிரி தான் ஒழுக்கமா வாழணும், நேர்மையா வாழணும், டாக்ஸ் கட்டி வாழணும் அப்படின்னு நான் எப்பவுமே நினைப்பேன். இப்போ அது ஒரு படி மேலே போய் ஆஹா, குடும்ப வாழ்க்கை நடத்தணும்னா விஜயா மாரி நடத்தணும்னு ஒரு பிடிப்பு வருது. எப்பேற்பட்ட மனுஷன், ஒரு தலைவன் மக்களுக்காக வரும்போது அவரோட கெரியரை உச்சத்தை விட்டு வரலாம், 1000 கோடி சம்பளத்தை விட்டு வரலாம், அவ்வளவு ஏன் சொகுசான சொர்க்கமான வாழ்க்கையை விட்டு வரலாம். ஆனா பொண்டாட்டியை விட்டு வரலாமா? விட்டு வந்தாயா ஒரு தலைவன் எங்களுக்காக மக்களுக்காக. பொண்டாட்டியாவது புளியாது வாங்க. அப்படி எனக்கு மக்கள் தான் முக்கியம். மக்களுக்காக பொண்டாட்டி பிள்ளைகளை துச்சமாக எண்ணி தூக்கி போட்டானா ஒரு தலைவன் வரலாறு பேசணும். அதுதான் வேணும். ஜஸ்டிஸ் ஃபார் விஜய்னா ஹேஷ்டேக் போடுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? டிஎம்கே. அவர் குடும்பத்துக்குள்ள போய் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அதனால விஜயனாவோட ஒழுக்கமான பேரை கெடுக்க நினைக்கிறீங்களே, இது நியாயமா? சந்தோஷத்துல பேசல, வருத்தத்துல பேசுறேன், துக்கத்துல பேசுறேன். டிஎம்கே, உங்களுக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? 2021 ஒரு மனுஷன் வேற ஒரு நடிகையோட தொடர்பு வச்சிருக்காரு. 4-5 வருஷமா அமைதியா இருந்தவங்க திடீர்னு எப்படி சொல்றாங்க? அப்ப அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? 2021 வேற நடிகையோட தொடர்பு வச்சுக்கிட்டா அவங்க மனைவி சொல்றாங்க. இத்தனை நாள ஏன் வாய மூணுந்தாங்க? ஏன் சொல்லல? இப்ப ஏன் சொல்றாங்க? யார் பின்னாடி இருக்கா? எதுக்கு இப்படி பண்றீங்க? என்ன காரணம்? நீங்க நல்லா இருப்பீங்களா? அவர் எங்க வச்சிருந்தாருன்னு விட்டு போக வேண்டியதானே. அதை போய் கேலரி இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து அப்படி என்ன சந்தோஷம் உங்களுக்கு? அந்த மனுஷன் நிம்மதியை கெடுக்குறீங்க. இது விஜய்க்கும் அவரோட மனைவிக்குமான தனிப்பட்ட பிரச்சனை. இதை நம்ம பேசக்கூடாது. அது தப்பு, அது நாகரிகமற்ற செயல். எப்பவுமே ஒரு ஆளோட தனிப்பட்ட விஷயத்தால நோண்டக்கூடாது. அரசியல் பேசணும், அரசியல் பேசணும், கருத்து பேசணும், தனிப்பட்ட விஷயத்த நோண்டக்கூடாது. அது தப்பு. எனக்கு நாகரிகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாகரிகம் இருக்கு, அதிகமாக இருக்கு. எந்த அளவுக்குன்னா நடிகர் விஜயோட ரசிகர்களும் டிவிக்கு தொண்டர்களும் எந்த அளவுக்கு நாகரிகத்தை மெயின்டைன் பண்றாங்களோ அந்த அளவுக்கு நானும் வச்சிருக்கேன். ஏன்னா சமீபத்தில் நடிகை ஜூலி ஒரு கருத்து தெரிவிச்சாங்க. அதுக்கு விஜயோட ரசிகர்களும் டிவிக்கு தொண்டர்களும் ரொம்ப நாகரிகமாக பேசுனாங்கல்ல. அப்போ அவங்க பேசுறப்ப நான் பேசக்கூடாதா? இது என்ன நியாயம்? டிவிக்கேலேருந்து திமுக வந்த தோழர் வைஷ்ணவி அவங்கள பற்றி எப்படி பேசுனாங்க? ரொம்ப நாகரிகமாக பேசுனாங்களே. கருத்தால் மோதினாங்களே. எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது, கேவலமாலாம் போக மாட்டோம். 2021 ஒரு நடிகை கூட தொடர்பு. அதை நோண்டி யார் அந்த நடிகை, என்ன பண்ணாரு, எப்போ பண்ணாரு, எப்படிலாம் வாங்குறேன் அப்படிலாம் பேச அது கேவலம். அதை நாங்கள் பேச மாட்டோம். நாங்கள் டிவிக்கு தொண்டரா, நாங்கள் விஜய் ரசிகரா, அந்த அளவுக்கு கேவலமாக போக மாட்டோம். கொஞ்சம் கேவலமாலாம் போக வேண்டிய அவசியம் இருக்கான்னு தெரியல. தனிப்பட்ட வாழ்க்கை விட்டுலாம். ஆனால் எப்படி விடுறது? ஐயா நல்லக்கண்ணு இறந்துட்டாரு. அவரோட சாவுக்கு மாலை போடுறாரு விஜய். அது அவங்க கட்சிக்காரரு ரெட்பிக்ஸ் அந்த யூடியூப் சேனல் வச்சுக்கிற பெலிக்ஸ் எப்படி போடுறாருன்னா சர்ப்ரைஸ், திடீர் சர்ப்ரைஸா? அது சாவுக்கு மாலை போடுறது சர்ப்ரைஸா? அப்படியாப்பட்ட அரசியல் நாகரிகம் இருக்கிற இவங்ககிட்ட நான் நாகரிகமாக பேசியே ஆகணும். இல்லை, கரெக்ட். விஜயோட மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு விவாகரத்து வேணும். 2021 ஒரு நடிகை கூட அவங்க பேரை நான் சொல்லிடுவேன், நான் தொல்லை கொடுத்தீங்கன்னா பேரை சொல்கிறேன்ட்டாங்க. அப்போ அவங்க பேரை சொல்லலை, யாருன்னு தெரியாது. 2+1 3 அதை கணக்கு பண்ணால் நான் ஒரு கணித மேதைன்னு சொல்ல வரேன், மற்றபடி வேறு எதுவும் சொல்ல வரல. அவங்க பேர் தெரியாத ஒரு நடிகை கூட ஒரு 2021 இதில் இருக்காரு. அப்புறம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி கேட்டால் நான் ஏன் திருந்தணும்? என் வாழ்க்கை, மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்ட்டு போயினேன்ட்டார். அத்தோடு விடாமல் அந்த அம்மாவை வீட்டில் எல்லாம் உரிமையை மறுத்து தனியாக வாழ வச்சு என்னமோ நடந்திருக்குது. இதெல்லாம் அந்த அம்மா சொன்னாங்க. உண்மையாக போயான்னு தெரியல. கோர்ட்டுக்கு போவோம், சமாதானம் ஆகிறாங்களா, டிவோர்ஸ் கொடுக்குறாங்களா, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை. 2வது, ஏன்பா விஜய் அவங்க இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது, எல்லாரும் ஓகேமா, இதுவா அதுவா, அதெல்லாம் கேட்கலாம். விஜய் அவங்க பிடிச்சவங்க கூட வாழலாம், இவங்க அவங்க பிடிச்சவங்க கூட வாழலாம், இல்லை 2 பேரும் சேர்ந்து வாழலாம். அது அவங்க குடும்பத்தோட பிரச்சனை, அது தனிநபர் பிரச்சனை. நம்ம என்ன கேட்குறோம்னா, விஜய் ஒரு நடிகர், பெரிய ஆள், கோடீஸ்வரன். 2021 வேற ஒரு நடிகை கூட விருப்பம் இருந்துச்சுன்னா, அவர் பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க விருப்பப்பட்டார்னா நேர்மையாக சொல்லி எனக்கு இப்படி இருக்குது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், நான் என் வாழ்க்கையை பார்க்குறேன், உங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்துறேன், ஜீவனாம்சம் கொடுத்துட்றேன், நீங்கள் இந்த சொத்தில் எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, 1000 கோடி 2000 கோடி சம்பாதிச்சு வச்சுக்கிறேன், வச்சுன்னு குழந்தை குட்டியை பாரு, நீ தனியாக வாங்க, எனக்கு பிடிச்ச வாழ்க்கை நான் தேர்ந்தெடுத்து போகிறேன். ஏன்னா உலகம் போகிற வேகத்துக்கு நம்ம இப்படி மன கஷ்டத்தோட வாழக்கூடாதுன்னு புரிய வச்சு நாகரிகமாக பிரிஞ்சிருக்கணும். இல்லை பேசி சமாதானப்படுத்தி சேர்ந்துருக்கணும். உதாரணத்துக்கு மாமா சீமான் இல்லையா, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ வாழ்க்கைகள், எவ்வளோ கேவலம், எவ்வளோ கருமாந்திரம், அவ்வளோ நடந்தும் அவங்க இணையர் கூட பேசி சமாதானமாகி
ஒன்றா இல்லையா? ஒரு பொது மேடையில் பொது வெளியில் வந்து அவங்க இணையரை பக்கத்தில் வச்சுக்கிட்டே போய் இந்த பொண்ணா கிடைச்சதுன்னு அவங்க சொன்னதை இவர் சொல்லலையா? அப்படி சமாதானமாகி வாழலையா? அப்படி இவரும் வாழலாம். யாருக்கு தெரியும்? நம்ம அதுக்குள்ளே போகல. ஒரு பொது கருத்து. இப்போ பொது மேடைக்கு வந்துட்டீங்க, உங்கள் கட்சிக்காரங்க தொண்டர்லாம் ரொம்ப நாகரிகமாக பேசுகிறாங்க. நான் அப்புறம் எப்படி நான் கருத்து தெரிவிப்பேன். முன்னாடியே பண்ணிடலாம். 2021 பாருங்க, எனக்கு வந்து இப்படி இருக்குது, நீங்கள் அப்படி வாழுங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறேன், சட்ட ரீதியாக பிரிஞ்சிடலாம். ஏன்னா மனசு ஒத்து வாழதான் வாழலாம், இல்லைன்னா நம்ம தனித்தனியாக வாழலாம். இப்படி தான் வாழ்க்கை இருக்கணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது, மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது, நமக்கும் சரி நம்ம பிள்ளைக்கும் சரி. இப்படி தான் இருக்கணும்னு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். அவன் வாழ்க்கை அவன்கிட்ட அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் வாழலாம், தப்பு கிடையாது. ஆனால் அவர் ஒரு கட்சி தலைவர் இல்லையா? யார் ஒன்று கேட்கலாம் இல்லையா? என்ன வேணா கேட்கலாம் இல்லையா? தொண்டர்கள் பேசலாம் இல்லையா? அப்படி நான் பேசலாம் இல்லையா? ஜாலியாக இருக்கு இல்லையா? கஷ்டப்படுறேன், இன்னும் வலிக்குது, வேதனைக்கிறேன், நான் வேதனையில் வெந்து சாவறேன். விஜய்னா என்னன்னா இப்படி கஷ்டமா இருக்குண்ணா. சரி, அவங்க சொன்னதுக்கு வரும். அவங்க அதை மட்டும் சொல்ல, விஜய்னாக்கு மன ரீதியான ஒரு இது இருக்குது, பிரச்சனைகள் இல்லை, ஒரு மாதிரி ஒரு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது பொழுது. ஏன்னா மக்கள் வந்து அவர் தேடி ஓடியாரப்ப, அந்த கூட்டத்தில் தவிக்கிறப்ப, விஜய்னா கத்துறப்ப, வண்டியில் உட்காந்துன்னு சாவகாசமாக சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அதில் சிரித்து ஒரு சைக்கோத்தனம் இல்லாமல் நார்மல் மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்ணார்ல, அதைத்தான் அவங்க வந்து வேற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மன ரீதியான ஏதோ பிரச்சனை இருக்குது பொழுது. இப்போ இதை பார்க்குற என்ன மாதிரி உங்களோட தீவிர தொண்டர் என்ன நம்மளும் இப்படி பண்ணலாம் பொழுது. 2021 அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அப்படி இருந்திருக்காரு. அப்படி இருந்து இப்படிலாம் பண்ணிட்டு வெட்டை வெளியில் வெளிச்சத்தில் வேற மாதிரி இருந்திருக்காரு. அந்த மாதிரி நம்மளும் இருக்கலாம் பொழுது. நல்லா இருக்கே இந்த ஆப்ஷன். அப்புறமா பார்த்துக்கலாம். ஒரு தலைவன் தானே உதாரணமாக இருக்கணும். என்னங்க இதே பேசுறீங்க, அவர் இருக்கக்கூடாதா? இதுதான் மறுபடியும் சொல்கிறேன். அவர் பேசி அவங்க பொண்டாட்டிக்கு புரிய வச்சுட்டு அவர் தனியாக வாழ்ந்துருக்கணும் விருப்பப்படி. இவங்கள வாழ விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வர்றதே ஒரு தலைவனுக்கு அழகு கிடையாது. அழுக்கது அழுக்கு என்ன சொல்றது தெரியல. ஒரு விவாகரத்து மேட்டரை பற்றி பேசணுமா? ஏங்க 41 பேர் இறந்தாங்க. அவங்கள போய் பார்க்கல, வீட்டில் பூந்துங்கன்னு பழைய தூக்கி சிஎம் மேலே போட்டு, சிஎம் பழைய போட்டார்னு மேடையில் வந்து அழுதுங்கன்னு 41 பேர் இறந்தப்ப அழுவல, ஹாஸ்பிட்டலுக்கு போல அப்பெல்லாம் அழுவல, சம்மந்தமே இல்லாமல் இது வந்து ஒரு சென்சிட்டிவான சென்டிமெண்ட் அழுது நாடகம் போட்டு நடித்து கேவலமாக இருந்து இவ்வளோ சென்டிமெண்ட் ஆகலாம் கரெக்டான ஆளான்னு பார்த்தா துபாயில் போயிட்டு ஆடியோ லான்ச் வச்சு சீ கச்சேரி கீச்சி காரி மூஞ்சில் துப்பலை யாருமே அப்படின்னு யாரும் பாட்டு பாடல. அவர் வந்து அப்படியா இல்லை. அதனால கேட்குறேன், துபாயில் போய் ஆடியோ லான்ச்சில் டான்ஸ் ஆடுறீங்க, 41 பேர் செத்த பிறகு இங்கே வந்து சென்சிட்டிவான சென்டிமெண்ட் அழுகுறீங்க. உங்கள் ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் பொது வெளியில் பெண்களை கேவலமாக பேசுகிறாங்க, கொடூரமாக கமெண்ட் பண்ணுறாங்க, மார்பிங் பண்ணி அசிங்கப்படுத்துகிறாங்க, ஒரு நாகரிகமற்ற செயலில் வாங்குறாங்க. ஏன் இவனுக்கு இப்படி இருக்கிறானுங்க, இவ்வளோ கேவலமாக எப்படி இருக்க முடியும்னு யோசிச்சா அப்புறம் தான் தெரியுது தலைவரே அக்காயா வாழ்ந்தா அந்த மனுஷன் மாதிரி இருக்கணும். 2021 பார்த்துட்டாங்க, ஒரு மனைவி பார்த்துட்டாங்க, சொல்கிறாங்க, ஒன்று சொல்லி புரிய வைக்கணும், இல்லை அதோடு நிறுத்திக்கணும், இல்லை எனக்கு அதுதான் வேணும்னு போயிருக்கணும். இப்படி பல ஆப்ஷன் இருக்குது. அதை விட்டு அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்து டார்ச்சர் பண்ணி தள்ளி வச்சு 2 குழந்தைங்க வேறு அவங்க நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது. அவங்க இதை பார்க்குறப்ப வருத்தப்பட்டாங்கன்னு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து யாரையும் காயப்படுத்துறதுக்கு, அவங்க குடும்ப விஷயத்தை பேசுறதுக்கு இல்லை. விஜய் பொது வெளிக்கு வந்துட்டார், அவர் அரசியலுக்கு வந்துட்டார். அவர் பண்ணுறதுல இனிமேல் பேச போகிறது அவங்க கட்சிக்கார சொல்ல, எது சொன்னாலும் ட்ரெண்ட் ஆகிடும், எது சொன்னாலும் வைரல் ஆகிடும், எது பேசலாம். இதுவும் அப்படிதான். என்ன பண்ணுறது, பொது வெளிக்கு வந்துடுச்சு, பேசாமல் இருக்க முடியல. இதை பேசுறது நாகரிகமற்ற செயல் தெரியுது. ஆனால் அவர் ஒரு தலைவர், அவங்க தொண்டர்கள் பண்ணதெல்லாம் எல்லையை மீறி பண்ணிக்கிறாங்க. அப்போ நாம கொஞ்சம் எல்லையை மீறாமல் பண்ணணும்ல, அப்படி பேசாமல் இருக்க முடியல. இப்போ இதுக்கும் வந்து டிஎம்கே தான் காரணம். இப்போ விஜயன் என்ன பண்ணுவார், இதை பற்றி மேடையில் போய் என் குடும்பத்தையே கழிச்சிட்டிங்கல்ல, என்னென்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. ஒரு குட்டி கதை சொல்லுவா. ஒரு சின்ன பையன் ஒரு காலமாட்டை அடக்க போகிறான். அந்த சின்ன பையன் வந்து அந்த ஃபேமிலியை கூட பிரிச்சுட்டாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த காலமாடை அடக்கிறப்ப பேக்கெட்டில் கை கொடுத்து புல்லுக்கட்டை எடுத்து கொடுக்குறான். குடும்பம் இல்லை, நண்பர்கள் இல்லை, யாருமே இல்லை. அவன் கையில் புல்லுக்கட்டு மட்டும் தான் இருக்குது. அந்த புல்லுக்கட்டை வச்சு அப்படியே மாடை அடக்கி மக்களுக்கு நல்லது பண்ணிட்டான். அவனை என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, குடும்பத்தை பிரிக்கிறாங்க, அது பண்ணுறாங்க. ஆனால் புல்லுக்கட்டை விடவே இல்லைங்க. அவன் அதை மாட்டை கொடுத்து எடுத்துகிட்டு போனான். அப்படி ஒரு கதை. அந்த புல்லுக்கட்டு தான் என்னன்னு தெரியாது, ஆனால் அந்த குழந்தை யாருன்னு தெரியும், அந்த மாடு யாருன்னு தெரியும், அதை சதி பண்ணவங்க யாருன்னு எனக்கு தெரியும். பாருங்களேன், அதான் நடக்க போகுது. இதையும் மேடையில் போய் என்னென்னோ பண்ணால் குடும்பத்தை பிரிக்கிறாங்க அப்படின்னு அழ போறீங்க, என்ன பண்ண போறீங்க பாருங்க, என்னென்னமோ நடக்க போகுது. எனக்கு என்னமோ வேற ஒரு டவுட் ஆகுது. இதுக்கு பின்னாடி டிஎம்கே இவங்க பேச போறாங்க. எனக்கு என்னன்னா, எங்க கட்சிக்காரர் எங்க ஜீக்கள் பல வேலைகளை பார்த்து இங்க பாருங்க, ஆல்ரெடி 1.25 கோடி ரூபா அந்த
டேக்ஸ் மேட்ரு, அப்புறம் இந்த மேட்ரு இதெல்லாம் முடிச்சு விட்றேன். கடைசி நேரத்தில் ஒரு கூட்டணி அழகாக வச்சு வேலையை முடிச்சிங்கன்னா அந்த பக்கம் வர ஸ்ட்ரென்த் ஆகிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. நீங்கள் இங்கே வந்துருங்க, வந்தீங்கன்னா எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம், எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலான்னு வேலையை பார்ப்பாங்கன்னு எனக்கு தோணுது. கன்ஃபார்மாக சொல்ல முடியல. என்னவா இருக்கும் இதுக்கு பின்னாடி? என்ன இருக்கும்? எதுவும் இருக்காது. ஒழுங்காக இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதான் இல்லையே, என்கிட்ட சொல்கிறேன். எனக்கு ஒழுக்கமே கிடையாதுங்க, நேர்மே கிடையாது. செக் 1.5 கோடி ரூபா ஃபைன் இருக்குங்க. யார் மேலே? எல்லாரும் மேலேயும் தான். ஏன்னா நீங்கள் விஜய், நான் விஜய். பாருங்க, இங்கே பாருங்க, எல்லாரோட ஒய்ஃபும் விவாகரத்து கொடுத்துக்கிறாங்க. ஏன் சொல்லுங்க? ஏன்னா நீங்களும் விஜய், நானும் விஜய். என்ன சொல்கிறது? இதெல்லாம் அப்படி எடுத்துக்கணுமா? கேட்டால் அந்த கட்சிக்காரர் ஒருத்தர் கும்பிடி வச்சிருப்பாரு, அவங்க மகளோட பேசுவார், ஃபெலிக்ஸா கிலிக்ஸா, அந்த ஆள் மேடம் சொல்கிறார், நான் விஜய், நீ விஜய். எப்படி மிஸ்டர் ஃபெலிக்ஸ், உங்கள் பொண்டாட்டி டைவர்ஸ் கொடுத்துக்கிறாங்களா? கோர்ட்டில் அப்ளை பண்ணிக்கிறாங்களா? ஐயோ, அவங்க குடும்பத்தை பற்றியில் கூட தப்பு இல்லை கேட்குறாங்க. விஜய்னா அப்புறம் அதை கேட்க தோணுமா இல்லையா? இப்போ கட்சிக்காரங்க எல்லாரும் இப்போ கோர்ட் வாசல் நிற்கிறாங்களா? ஏன்னா நீங்களும் விஜய் இல்லை, நீங்கள் போய் கோர்ட்டில் நிற்க போகிறீங்களா? அவங்க அப்படி பேசி சமாதானப்படுத்துவாங்க. என்ன இதெல்லாம்? என்னென்ன கருமத்தை பேசுகிறீங்க? இது வந்து ஒரு பொது வெளியில் அவங்க குடும்பத்தை பற்றி இவ்வளோ பேசக்கூடாது, தப்பு. நான் பேசுறது தப்பு. ஆனால் என்னோட கொடூர தப்பை அந்த கட்சிக்கார தொண்டர்களும் கட்சிக்காரங்களும் தலைவர்களும் பண்ணதுனால என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. இதில் வேறு ஊழல் சக்தி, வாழல் சக்தி, என்னென்ன சக்தி, என்ன கருமம். 1.5 கோடி ரூபா ஃபைன் வச்சுக்கிற மனுஷன் ஊழலை பற்றி பேசுகிறாப்புல. அவங்க தொண்டர்கள் சோசியல் மீடியாவில் பெண்களை கொடூரமாக கேவலமாக பேசுகிறாங்க. எங்கேருந்து இப்படி பேசுகிறான்னு பார்த்தா தலைவர் அப்படி இருக்குது. தலைவர் அதை கண்டிக்கலை, அதை பற்றி பேசலை. ஏன் அவர் கண்டிக்கலை? ஏன் இதை பற்றி அவர் பேச மாட்டார்? மேடையில் போய் சம்மந்தம் இல்லாமல் செஞ்சுட்டு அவனை சென்டிமெண்ட் ஆகிவிடாரு. ஒழுக்கமாக இருங்க, நேர்மையாக இருங்க, பெண்கள் இடத்துல நாகரிகமாக பேசுங்க, நாகரிகமாக நடத்துங்க, அப்படியே சொல்ல மாட்டார்னு இத்தனை நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு இப்போ தான் ஆன்சர் கிடைச்சிருக்கு. பாருங்க, ஆச்சரியமாக இருக்குது. விஜயா இப்படி என்னென்னமோ நினச்சினேன். என் தலைவை எப்பேற்பட்ட ஆள். செக் பேசாமல் அஜித் ரசிகராக இருந்திருக்கலாம் பொழுது. அந்த மனுஷன் தான் சரியாக இருக்கிறாப்புல. சம்பாதிச்சாரு, குடும்பத்தோட ஒன்றா இருக்கிறாரு, பிடிச்ச கார் ரேஸை இப்போ ஓட்டினுக்கிறாரு, நாட்டுக்கு பெருமை தேடி தர்றாரு. அப்படியெல்லவா இருக்கணும் ஒரு தலைவன்னா? ஒரு சாதாரண மனுஷனா கூட விஜய் மாதிரிலாம் இருக்கிறது கஷ்டங்க. எவ்வளோ கஷ்டம். 2021 இப்படி பண்ணிட்டு இந்த 5 வருஷமா அந்த மனுஷன் எவ்வளோ மன வழியில் இருந்திருப்பாரு. கேட்குறாங்க, அவங்களால தாங்கிக்க முடியல. அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்காங்க, குழந்தைங்களுக்கு அசிங்கமாக இருக்குதுங்க நினைக்கிறேன். குழந்தைங்களை பற்றி கூட யோசிக்க மாட்டாரு. தான் பெத்த குழந்தைகளை பற்றி யோசிக்காதவர் மக்களை பற்றி யோசிக்க போறாரு அப்படின்னு வெளியே கேட்குறாங்க. அது வேற, இது வேற. குழந்தைங்க வேற, மக்கள் வேற. குழந்தைய விட மக்கள் தான் முக்கியம் சொன்னாலும் சொல்லுவாங்க. என்ன சொல்றது? பொது வெளியில் ஃபோட்டோ போடுறீங்க, அது ரொம்ப அசிங்கமாக இருக்குதுன்றாங்க. உண்மை, அதை படிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது நம்ம வேலைக்கு இப்படி பேசுறது எந்த அளவுக்கு நாகரிகம்? எத்தனை வாட்டி சொல்லணும், நம்ம பேசுறது எனக்கு உறுத்து தான், அது ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது? இப்போ ராஜ்மோகன் வந்து பேசுவானே, அருவருப்பான, அசிங்கமான, கேவலமான ராஜ்மோகன் வெளியே சொல்லுவாங்க. அதை நான் எதிர்க்கிறேன். பியூட்டிஃபுல் ராஜ்மோகன் இப்போ பேசுவான் மேடையில் போய், என் தலைவனை என்ன வேணா பண்ணுங்க, குடும்பத்தை கலைக்கிறாங்க பாருங்க, உங்களுக்காக பொண்டாட்டி வேணும், புள்ளிய வேணும்னு போ, நமக்காக வந்து ஒரே தலைவர்னு கத்த போறாங்க. நீ வேணா பாருங்க, நடக்க போதா இல்லையா? இந்த ராஜ்மோகன் பேசுவான் மேடையில், தர்ம தாயின் தாவ புதல்வரே, குடும்பத்தை இழந்து விட்டு மக்களுக்காக வாழும் ஒரே மனிதரை பேசுவானுங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? அவங்க ஒய்ஃபை யார் தூண்டி விட்டா? ஒரு அரசியலுக்காக இப்படிலாம் பண்ணீங்களா? குடும்பத்தை கலைப்பீங்களா? ஏன் மேலேயே பழி போடணும். 41 பேர் செத்து போறாங்க. காரணம் யாருன்னு உலகத்தையே தெரியும். வெக்கமேலாம் மேடையில் வந்து சிஎம் சார் ஏன் மேலே ஏன் பழி போட்டின்னு கேட்குற ஒரு தலைவர் இருக்கிற ஒரு கேவலமான கட்சியில் இதையும் கேட்பாங்க அப்படின்னு வெளியே பேசுறாங்க. நான் பேசல. தங்கமான கட்சிங்க. முன் உதாரணமாக எடுத்துக்கிறேன். விஜய் மாதிரி வாழணும் வாழ்ந்தா. அந்த கட்சியோட பொறுப்பில் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு ஒரு பூரிப்பு வரும். ஆதவ அர்ஜுனா, முஷி ஆனந்த், அசிங்கமான அருவருப்பான ராஜ்மோகன் கிடையாது, அழகான ராஜ்மோகன். அப்புறம் ஐஆர்எஸ் அதிகாரி ஒருத்தவர். இதில் கொடுமைன்னா ஐயா செங்கோட்டையன் வந்திருக்காரு. அவர் இதை பற்றி என்ன பேசுவாரோ, தலையில் அடிச்சுப்பாரா, செவுத்துல முட்டிப்பாரா, என்ன பண்ணுவார், இல்லை பெருமைப்படுவாரா, அது ஒரு ஆச்சரியக்குறியா இருக்குது. நாஞ்சில் சம்பத் ஐயா விஸ்வாசத்தை கொட்டுறேன் மனுஷன் மேடையில் பேசி தள்ளுறா, அப்படி தீக்குறாப்புல. அவர் கற்றுக்கிற வித்தியெல்லாம் இறக்கினே இருக்கிறார். இறக்கும் போதே ஒரு கம்பி வந்து அவங்க பக்கத்தில் அந்த கட்சிக்கார மண்டையில் வந்து மண்டை பொழந்துச்சு. அந்த ஆள் திணறான். எட்ட போடான்ட்டு பேசினே தான் என் மனுஷன். அவ்வளோ விசுவாசத்தை கொட்டுறாரு மனுஷன். இப்போ என்ன பண்ண போறாரு? பண்ணுவார். இப்பயும் பாரு, எவன் தலை உடஞ்சான்னா, மண்டை உடஞ்சான்னா, இந்த உடஞ்சான்னு நான் பேசினே இருக்கிறார்ல. இப்பயும் அதெல்லாம் இல்லை, கொடுத்துட்டாங்க. கட்சியில் பொறுப்பில் இருக்க. என்ன டிவோர்ஸ் ஆனா ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தா பேசணும்னு பேசுவார். கட்சியில் ஒன்று ஒரு விதம். கடைசியில் பார்த்தா தலைவரே வேற விதம். இப்போ பாருங்க, ஒருத்தன் அழுதுவே வீடியோ போடுவான். அழுதுக்குன்னு ஹலோ மிஸ்டர் கொஞ்சம்
பேசிட்டு உள்ளுக்குள்ள ஆகுதுன்னு வெளியே வந்து இது வந்து அவங்க குடும்பத்து அளவு ஸ்டேபிஸ், இது வந்து குடும்பத்து பிரச்சனை, ஆனால் நீங்களும் பேசுறீங்க, பேசக்கூடாது, தெரியாதான்னு உட்காந்து அழுது நிற்பான். இன்னமும் நான் கிவ் அப் பண்ணேன்னு சொல்லிட்டு ஸ்டோரி போட்டுக்கிறேன். என்னென்னமோ அவன் இருப்பா, ஐயப்பா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நியூஸ் வாசிக்கிறவங்களும் பரவாயில்ல, பார்த்து படிக்கிறோம். நான் வந்து ஒரு விஜய் ரசிகர், ஆனால் நான் பொது வெளியில் அப்படி பேச மாட்டேன், நான் வந்து கருத்து பேசுவேன், இது வந்து ஒரு தனிப்பட்ட விவகாரம், அது வந்து நான் பேசக்கூடாது, ஆனால் பல பேர் பல விதமாக பேசுகிறாங்க, என்னோட ஓட்டு விஜய் நக்குதா அப்படின்னு ஒருத்தான். ஐயோ என்னென்ன கரும நடக்கும் போதுன்னு தெரியல, நினச்சி பார்த்தாலே அப்படி இருக்குது. சி. அப்புறம் அவங்க அந்த கட்சியோட அப்பா பெண் ஒரு யூடியூப் வச்சுருக்காங்களே, டேடி என்ன டேடி இதை பற்றிலாம் வெளியே பேசுகிறாங்க, இதோட பர்சனல் மேட்டர் இல்லையா, அதை பற்றி பேசுகிறாங்க. ஆமாம்மா, இந்த டிஎம்கேக்கு இதே வேலைமா, அவங்க வந்து இதை பேசுறதுக்காக அவங்க ஒரு வேலையை செய்கிறாங்க, அது ஒரு பர்சனல் மேட்டர். அவர் 2021 யார் கூட இருந்தால் நமக்கு என்ன, அது அவங்க குடும்ப மேட்டர் இல்லையா, நம்ம தொண்டர்கள் கேவலமாக பேசுகிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இவரை பேசலாமா? டேடி டேடி மகளே மகளேன்னு ஒருத்தன் பண்ண போகிறான். ஐயோ இன்னும் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியலையே. நீங்கள் வேணால் பாருங்கள், ஐ லவ் மோடிஜி, ஐ லவ் அமித்ஷாஜி, அது எல்லாருக்கும் தெரியும். எதுக்கு சொல்கிறேன்னா அதுக்கு சொல்கிறேன். காலத்தில் இறங்கி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி காப்பாற்றி ஒரே ஒரு கூட்டணி, சிம்பிள். என்னென்ன பேசினானுங்க, அவரு வர்றாரு, அவர் அவங்க பொண்டாட்டியை விட்டு வர்றாரு, இவருன்னு ஒருத்தன் போட்டான் வீடியோவில், எவனோ ஒருத்தன் திமிர் பிடிச்சவன், அவரு வர்றாரு, இவர் வர்றாரு, எவரு வர்றாருன்னு கேட்டு இவர் வர்றாரு, திமிர் மேலே போடுறான். எவ்வளோ திமிர் பாருங்க அவனுக்கு. அந்த மாதிரிலாம் பேசியிருந்தானுங்க. பேச்சாடா பேசுனீங்க, என்ன கூட்டணியும் கன்றாவியாக போயினுக்குது, சொந்த வாழ்க்கையும் கருமாந்திரமாக போகுது. இதை எலெக்ஷனு கட்சி என்னம்மா நான் என்ன சொன்னேன், நான் என்னை பற்றி சொன்னேன், நான் ஒரு கூட்டணி வைக்கலாம் பார்த்தேன், வேலைக்கு ஆகலை, சொந்த வாழ்க்கையும் நொந்த வாழ்க்கை ஆயிடுச்சு. கேவலமாக இருக்குது, கேவலமாக அருவருப்பாக அசிங்கமாக இருக்குது. இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா? நானும்